என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை போல் யாருமே இல்லை குழந்தையே. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பார். ஏன் இப்படி நீ துடிக்கின்றா? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றா. உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி நீ முழுமையாக எடுத்துரைத்தல் என அதிசயத்தை போதித்தல், இப்படி செய்து கொண்டிருக்கின்றா. இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கலங்காதே தங்கமே. அனுபவிக்காமல் கர்ம வினை தீர்ந்து போகாது. ஜீவன்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறு போல பலவீனமாகிவிடும். வேகமான காலம், மாயையின் மாயாஜாலம், காமம், குரோதம், லோபம் இவற்றை ஆயுதமாக கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை வேக தடைகள். இன்றைய காலம் மட்டுமல்ல, எக்காலமும் உங்களை காக்க சத்குரு இந்த சாகியை தவிர வேறு யார் உள்ளார்? இந்த சாகியை சரணடைந்து விடுங்கள், சகலமும் பெறப்போகின்றார். கலங்காதே. நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது குழந்தையே. அப்படி தேடி சென்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு. நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை குழந்தையே. வாழ வேண்டுமென்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து வருந்தாதே. அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே. சாயப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது. அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்து போகின்றது. புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல். ஜகத்தை ஆளத் தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்கத் தெரியாதா என்ன? கலங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன். நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா. ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. அன்பு குழந்தையே, உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழப் போகின்றா. கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி 1000 இன்னல்கள் இருக்கின்றது. தெரிந்தும் மௌனமாக இருக்கின்றேனா? எல்லாவற்றையும் காட்ட முடியாத தங்கமே. உணரத்தான் முடியும். என் கண் பார்வை ஒன்றே போதும். உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும். எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று. நீ எதை பற்றியும் கலங்காதே. தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே. ஒப்புக்கொள். அத்துடன் அது முடிந்து போகும். நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே. பலனே கிடைக்காது. கோபம் வரும்போது பேசாதே. அது விபரீதத்தில் முடியும். மகிழ்ச்சியாய் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே. பின் அதற்காக வருந்த வேண்டி வரும். துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. கணக்கு தவறாகத்தான் தெரியும்.
இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம். ஏமாற்றி சிரிக்காதே. அவமானத்தில் அழுவாய். ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே. கவலையில்தான் முடியும். அவசரத்தில் எதையும் தொடங்காதே. நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும். துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே. உன் முகம் வாடும் போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே. பொறுத்துக்கொள். கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். தர்மமே வெல்லும் தங்கமே. அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும். ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு. கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன், மறுக்கவில்லை. ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு? உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையே. உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவாய். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்துவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. எதை பார்த்தும் கலங்காதே. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், உனக்கானது தப்பாமல் நடக்கும். சாயப்பா, உன்னை வணங்காத நாளில்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகின்றேன். என்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் முடிவு வரவில்லை. இப்படி புலம்புகின்றவர்கள் தானே நீங்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே. உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். கலங்காதே. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரப்போகின்றது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன் வாழ்க்கையில். பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகின்றது. நீ கேட்டது கிடைக்கும். நினைத்தது நடக்கும். இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமென்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி தேவை. கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும் குழந்தையே. மனிதர்கள் புகழ்வதும் விரைவு, இகழ்வதும் விரைவுதானே. எனவே மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதீர்கள். உங்களிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மனமுருகி தேடும் பொருள் உமக்கு கிடைக்கும். விரைவில் தீ இருப்பதை உணர்ந்தவன் ஞானி. அதில் தீ மூட்டி உணவு சமைத்து சாப்பிடுபவன் விஞ்ஞானி. வேலை செய்வது நல்லது. அது மனதை பண்படுத்துகிறது. ஆனால் பலன் கருதாமல் செய்ய வேண்டும். ஈரமுள்ள குச்சி ஒருபோதும் தீ பற்றாது. அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது. ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது. அதை எவராலும் அசைக்க முடியாது. அறிவு பலவீனமானது. நம்பிக்கை சக்தியுடையது. நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு. ஆயுள் முழுதும் பெறுபவர் மறவாது இருப்பர். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல குழந்தையே. அது தான் பலமே. மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது. அளவுக்கு மீறிய சந்தோஷமும் அளவுக்கு மீறிய கவலையும் ஒரு மனிதனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். ஒற்றை விரலில் ஏராளமான தைரியத்தையும் நம்பிக்கையும் எளிதில் கொடுப்பவள் தாய் மட்டுமே. உன்னுடைய படிப்பும் மதிப்பெண்ணும் மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும் அணுகுமுறையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை மறந்து போகாதே.
வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. உண்மைகளுக்கு கனம் அதிகம், காற்றில் பரவாது. பொய்களுக்கு கனம் குறைவு, காற்றில் எளிதாக பரவிவிடும். நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வரும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய நிலை ஒருபோதும் வராது. குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே. அது இன்று வரை யாருக்குமே கிடைத்ததில்லை குழந்தையே. ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறும். எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. இன்று நீ மிதித்து விட்டு போகும் கல்லே நாளை நீ வணங்கும் தெய்வ சிலையாக மாறிவிடலாம். இது போன்று தான் மனித வாழ்க்கையும். பசிக்கு தகுந்த உணவும் பாசத்திற்கு தகுந்த உறவும் வாழ்வின் வரங்களே. எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். அனுபவம் என்பது நாம் கடந்து வந்த பாதை அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். எண்ணங்கள் அழகாக இருந்தால் நீ இழந்ததை கூட திரும்ப பெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு குழந்தையே. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். இறைவனை போற்றும் உதடுகளை விட பிறருக்கு உதவி செய்யும் கைகளே உயர்வானது. நாம் எப்படி என கடவுளுக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே. மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது. கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள். கலங்காதே. எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை மட்டும் பார். கஷ்டங்களை தவிடு பொடியாக நான் ஆக்கி விடுகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தருவேன். தரத்தான் போகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உன் சாயப்பா தருவேன். தரத்தான் போகின்றேன். பிறகு நீ ஏன் அதை தேடி செல்கின்றா? அதுவே உனக்காக ஆசிர்வாதமாய் வந்தடையும். என்னை நம்பின உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். கலங்காதே. மனிதம் இருக்கும் என்று நம்புங்கள். அதை மற்றவர்களிடம் இருந்து மட்டும் எதிர்பார்த்து விடாதீர்கள். சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றா. சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது. நல்ல சிந்தனை ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்துகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது. மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த கால கருமேகம் மறந்துவிடு. நிகழ்காலம் பூமழை, அதில் நனைந்திடு. எதிர்காலம் திடமான வளம், அதை அனுபவித்துவிடு. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரி. நல்ல மாற்றத்தை நீ உணர்வா. இது சத்தியம் தங்கமே. உன் பின்னே நின்று பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள். என்றும் நான் துணை இருப்பேன். உன் துயரங்கள் நீங்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றா. நான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். கலங்காதே. எப்போதும் அமைதியை தேடாதே. நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருக்கியவன் ஆகின்றான். உன் வாழ்க்கை இவ்வளவுதான். இதுதான் முடிவு, இதுதான் விதி என கூற மானிடன் யார்? அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. என்னை நீ நினைத்து அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வருவேன் தங்கமே. உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக கலங்கி நிற்கின்றான்? நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது
வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.